சமீப காலமாகவே நான் இவைகளை உங்களுக்கு சொல்லி வருகிறேன். கடவுளுடைய வார்த்தை தான் நிறைவேறும். அதை காலங்காலமாக சொல்கிறேன். அதை பற்றி நான் சொல்லும்போது சற்று கலக்கமாகவே இருக்கிறது. இப்போ நம்முடைய மனநிலையெல்லாம் எப்படி இருக்குன்னா, நான் என்ன பண்ண முடியும்? என்னாலலாம் ஒன்றும் முடியாது அப்படின்னு இருக்கும். இப்போது ஜூலை மாதம் வரைக்கும், அதான் இப்போ ஜூன் முடியுது, நெக்ஸ்ட் மந்த்து தான் நமக்கு ஒரு கெடு தேதின்னு உலகத்தில் ஒரு பெரிய அளவான மக்கள், எக்ஸாக்டாக பர்சன்டேஜ்லாம் என்னால் சொல்ல முடியாது, ஃபார் அண்ட் வைட் உலகம் முழுசும் இந்த நியர் டெத் எக்ஸ்பீரியன்ஸ்னு ஒன்று இருக்குது. அதனால் ஒரு சிலர் மறித்து பரலோகத்துக்கு போயிட்டு வந்து இப்படிலாம் சொல்கிறார் கடவுள் அப்படின்னு சொல்கிறவங்க, இது ரொம்ப அன்யூஷுவலாக திடீர்னு யூடியூப்பில் வேறு விஷயத்தை யோசிக்க பார்த்தேன். இப்போ நான் சொல்ல வர்றது வந்து வேத உபதேசம் இல்லை, ஆனால் நம்ம சிந்திக்க வேண்டிய சில விஷயங்கள் அதில் இருக்குது. கடவுளுடைய வார்த்தையை தேவன் நிறைவேற்ற அவர் மாத்திரம்தான் முடிவெடுப்பார். அவருடைய வார்த்தையை நிறைவேற்றுவதை பற்றி அவர் தான் முடிவெடுப்பார். அவர் தான் இது வரைக்கும் முடிவு எடுத்திருக்காரு, முடிவு எடுத்து கொண்டு இருக்கிறாரு. நமக்கு என்ன அளவுக்கு வசனம் தெரியுது அறிவு குறிப்பாக என்பது ஒரு சிறிய பங்கு அவசியமான விஷயமாக இருந்தாலும், கர்த்தருடைய வேத வசனத்தை அறிந்துட்டு அது பிரகாரமாக நடக்காமல் இருக்கிற ஒரு பெரிய அவலமான ஒரு குற்றச்சாட்டு, ஒரு வில்லங்கமான ஒரு விஷயம் உலகளாவிய திருச்சபையின் மேல் இருக்கிறது. நாம் ஜெப வாழ்க்கையை பற்றியும் பொதுவாக குறிப்பாக ஆண்டவரை வருகைக்கு ஆயத்தமாக வேண்டிய நம்முடைய வாழ்க்கையின் ஒத்துழைப்பை பற்றியும் உத்தரவாதமிக்கவர்களாக இருக்க வேண்டும். ஜெனரலாக நீங்கள் ஒரு பெண்கள்ங்கிற விதத்தில் நீங்கள் இந்த விஷயத்தை நீங்கள் புரிஞ்சுக்கணும். நீங்கள் தேவனுடைய திட்டத்தில் ஒரு குடும்ப பெண்களாக மாறணும் தேவன் தீர்மானம் பண்ணி குடும்ப பெண்கள் ஆகிவிட்ட ஒருவனுக்கு மனைவியாக, ஒரு பிள்ளைக்கோ ஒரு சில பிள்ளைகளுக்கோ தாயாக மாறிவிட்ட, அதெல்லாம் முடிஞ்சு பாட்டி ஆகிட்ட, ஒரு ரிட்டையர்மெண்ட் ஸ்டேஜில் மாதிரி முதிய பிராயத்திலையும் கூட உங்களுடைய பங்கு நீங்கள் நிறைவேற்ற வேண்டிய உத்தரவாதத்தை நீங்கள் புரிஞ்சுக்கோங்க. அந்த பங்கில் உங்களுடைய வீட்டில் நீங்கள் சம்மந்தப்பட்ட பிறந்தவும் நீங்கள் பிறக்கும்படி உதவியாக அமைந்த வீட்டில் இருந்த ஆண்களை பற்றியும் சரி, நீங்கள் புகுந்த வீட்டிலையுமே போன ஆண்களை பற்றியும் சரி, தேவன் உங்கள் கையில் கொடுத்த அந்த உத்தரவாதத்தை பற்றி நீங்கள் கவனமாக இருக்கணும். செபித்த ஏராளமான குறிப்புகளிலே பொறுப்பற்ற செயல்களை பார்க்குறோம், ஊழலை பார்க்குறோம், அராஜகத்தை பார்க்குறோம், குற்றமற்ற ரத்தம் சிந்தப்படுகிறதை பார்க்கிறோம். எப்படி ஜெபிக்க வேணும்னு அட்லீஸ்ட் 2025 ஆண்டாவது நேரத்தை செலவு பண்ணி ஜெபிப்பதோடு திருப்தி ஆகிறத முழு தீர்மானம் வச்சுக்காமல் அந்த ஜெபத்தில் என்ன கற்றுக்கொள்ள வேண்டும் என்பதை பற்றி முயற்சி எடுங்க. தொடர்ந்து ஓயாமல் அடுத்தவங்கள பார்த்து படுகொலிக்கு போயிடாதீங்க. அவங்க போகிறாங்க போகலை, நீங்கள் படுகொலிக்கு போயிடாதீங்க. நான் படுகொலிக்கு போகாமல் இருக்கட்டும்.
நமக்கு ஒரே மாதிரி இயேசு கிறிஸ்து மாத்திரம்தான். ஊழியக்காரங்களையுமே பார்க்காதீங்க. இப்போ நான் இந்த இந்த ஆலோசனைகளை பகிர்ந்து கொள்ள, போதிக்க மாத்திரம் வெறும் முதலாவதாக பகிர்ந்து கொள்ள, போதனையாக ஒரு சில விஷயங்கள் அமைந்தால் அது போதனைத்தான், அதில் மாற்று கருத்துக்கு இடம் இல்லை. அப்போ நாம் அனைவருமே அடுத்தவர்களை பார்க்காம நம்மை அழைத்த, நமக்காக ரத்தம் சிந்தின இயேசுவுக்கு முன்பாக நிற்கக்கூடிய விஷயத்தை பற்றி கவனமாக இருப்போம். நம்முடைய சொந்த கீழ்ப்படிதல், கீழ்ப்படியாமை, ஒத்துழைப்பு, ஒத்துழையாமை, அறிவு, அறியாமை, விசுவாசம், அவிசுவாசம், இவைகளை பொறுத்து தான் பரலோகத்திலே நமக்கு வரவேற்பு கிடைக்கும். தேவனை தெரிந்து கொள்ளுதல் என்பது இருந்தாலும் கூட நம்முடைய பங்கு நிச்சயமாக நாம் நிறைவேற்ற வேண்டிய அவசியம் இருக்கிறது. We have our own responsibilities to fulfill. அப்போ ஜீசஸ் இந்த பூமியிலே மனுஷகுமாரனாக, கடவுள் மனுஷனாக பிறந்து இந்த பரலோகத்துக்கு போக வேண்டியதான ஆயத்தத்தை எல்லாம், தகுதிகளையெல்லாம், நமக்கு அங்கே போய் சேர முடியாத, ஏற்றுக்கொள்ள முடியாத, வரவேற்க முடியாத இந்த தடைகளையெல்லாம் நீக்கி, தகுதிகளை ஏற்படுத்தி, வழிவாசல்களை திறந்து, அதுக்குரியதான விலையை தந்து, நாம் அந்த தேசத்துக்குரிய பிரஜைகளாய் மாறும்படியான, நம்மாலே செய்ய முடியாததையும் நாம் செய்ய தவறியதையும் இயேசு நிறைவேற்றி, தொடர்ந்து நாம் செய்ய வேண்டியவைகளையும் நமக்கு போதித்து வலியுறுத்தி முன்மாதிரியை பின் வைத்து போய் பரமேறி அங்கு பிதான் வலது பார்ச வீட்டில் நமக்காக வேண்டி கொண்டிருக்கிற இந்த விஷயங்களை எல்லாம் நமக்கு ஆஃப் லேட் இந்த 40-some இயர்ஸில் எவ்வளோ கோணங்களில் எத்தனையோ முறை மறுபடியும் நீங்கள் மறந்து போகாத அளவுக்கு போதிக்கப்பட்டும், குறிப்பாக இந்த ஸ்தல சபையில் இன்றைக்கு கூடி வந்த நீங்களும் நானும் இவைகளை சீர்தூக்கி பார்த்து, நான் என்ன செய்வேன், என்னால் என்ன முடியும் அப்படின்னு இந்த மாதிரி உட்காந்து போயிட்டுருக்கிற அந்த விஷயத்தில் திருப்தியாக வாழ்ந்து ஏமாந்து போகாதீங்க. அதைத்தான் கடவுள் உலகளாவிய ரீதியிலே சொல்கிறார். அது கொஞ்சம் வசனத்தில் அப்படிப்பட்ட எச்சரிப்புகள் இருக்கிறதுனால அதை சட்டகட்டத்தனமாக அப்படி பார்க்காம போகிறதுக்கு என்னால் முடியல. மத்தேயு சுவிசேஷம் 5:6-7 பிரகாரமாக நம்ம வாழலைன்னா பரலோகம் நம்ம போகிறது கேள்விக்குரியதாகத்தான் இருக்குது. யாரும் கொண்டு போயெல்லாம் விட முடியாது. அதெல்லாம் ரொம்ப காலமாக சொல்லிகிட்டு இருக்கிறேன். தெளிவு உண்டாக பீன் கடவுளுக்கு முன்பாக, மனுஷனுக்கு முன்பாக எந்த ஒரு தடுமாற்றம் இல்லாமல் எனக்குள்ளே இருக்கிற உண்மையின் பிரகாரமாக ஊழியத்துக்கு வந்த நாளில் இருந்து, தருணத்திலிருந்து அடுத்த தருணத்துக்கு அடுத்த தருணத்தில் நான் என்னை அப்டேட் பண்ணிகிட்டே இருக்கேன். கற்றுக்கொள்ள வேண்டியதை கற்றுக்கொள்கிறேன், தவறாக கற்றுக்கொண்டதை விட்டுவிட முயற்சிக்கிறேன். இன்னும் அப்படி ஒன்றும் என்கிட்ட பற்றிகிட்டு இருக்கிறது ஒன்றும் இல்லை. ஆனாலுமே சில ஹேபிட்ஸ் இருக்குது பாருங்கள், தட்ஸ் நாட் ரியலி என்கரேஜிங். அதெல்லாம் நான் விடுறதுக்கு நான் முயற்சி எடுக்கிறேன். உபதேசத்தில் எந்த கோளாறும் இருக்கக்கூடாது, தவறு இருக்கக்கூடாது, பொய் பித்தலாட்டம் பரட்டல் இருக்கக்கூடாது, வலிந்து பொருள் கொள்ளக்கூடாது என்பதில் கடவுள் கிருபையில் கவனமாக இருக்கிறேன். ஆக இயேசு எல்லாம் செஞ்சு முடிச்சிட்டாரு, நாம் ஒன்றும் செய்கிறதுக்கு ஒன்றும் இல்லை அப்படின்னு நம்ம வாழக்கூடாது. இப்போ கூட ஜெர்மனிங்க, அது குற்றமாக நான் சொல்லலை. ஆண்டவரை நீங்களே அவங்கள போய் சந்திங்கன்னு சொல்கிறதுக்கு எதுக்கு நம்ம படைச்சார்? இப்போ ஒரு 64,000 பீப்புள், ஏதோ ஒரு ராஜ்புத் பார்மர் அப்படிங்கிறதான ஒரு இனத்தினர் இருக்கிறாங்க. அவங்க குஜராத்லேயும் உத்தரப்பிரதேசத்தில் இருக்கிறாங்க. தே ஸ்பீக் ஹிந்தி. அவங்கள போய் நீங்கள் சந்திங்கன்னு நம்ம ஆண்டோட சொல்கிறது ரொம்ப வேடிக்கையாக இருக்குது. எங்களை கொண்டு சந்திங்க, எங்களை எழுப்புங்க, குறிப்பிட்டவர்களை எழுப்புங்க, நீ முன் தீர்மானித்தவர்களை எழுப்புங்க அப்படிங்கிறது பொறுப்புள்ள ஒரு ஜபம். யாரையோ எழுப்புங்கன்னு கேட்குறதுமே தட்டி கழிக்கிற ஒரு ஜபம். என்னால் போக முடியும், எல்லா இடத்துக்கும் நம்ம போக முடியாது, ரைட்? அப்படி ரொம்ப புத்திசாலித்தனமாக நம்ம ஜபம் பண்ண எல்லா இடத்துக்கும் என்னால் போக முடியாது தானே. அதனால் அந்த இடத்துக்கு போகக்கூடியவங்களும் அந்த இடத்துக்கு பக்கத்தில் இருக்கவங்களே எழுப்புங்க, அதெல்லாம் அப்படி ஜபம் பண்ணாலுமே எல்லாம் ஓகே தான். ஆனால்
ஆண்டவரே நீங்கள் சந்திங்க நம்ம சொல்லி ஜெபம் பண்ணி பழகிட்டோம். இட் இஸ் நாட் த ஒர்க் ஆஃப் காட். அப்படி இருதயங்களை திறக்கிற அவர் இல்லையா, இப்படி ஒரே மேட்டர் ஆஃப் டிபேட் ஆயிரும் இல்லையா, ஒரு விவாதம் வந்துடும். நல்லா நிதர்சனமாக தான் உங்களுக்கு சொல்கிறேன், பதஷப்படாமல் யோசிங்க. நம்ம எப்படி தப்பு பண்ணுறோம் நம்மளோட ஜெப வாழ்க்கையில். நம்முடைய பொறுப்பை தட்டி கழிக்கிறதுல நம்பர் 1 நிற்கிறோம். நாம் போடுற வேஷத்துக்கு அளவே இல்லை. நம்மை அவரால் முடியாது என்பதனால தெரிந்து கொள்ளவில்லை, நம்மை கொண்டு முடித்து நம்ம கணக்கில் நன்மை எழுதணும், நம்ம கணக்கில் வெற்றியும் நம்ம கணக்கில் புகழையும் மேன்மையும் மரியாதையும் எழுதணுங்கிறதுக்காகத்தான் நம்மளை முதற்கண் படைத்து உலகத்தில் வந்த என்ட்ரி ஆன காலத்திலே உண்டானதான வில்லங்கள்லாம் தீர்ந்து நம்ம மறுபடியும் பிறந்து, இதெல்லாம் உலக தோற்றத்துக்கு முன்னே, உலக தோற்றம் முதற்கொண்டே தீர்மானம் பண்ணப்பட்ட விஷயங்கள் தான். ஆனாலும் நாம் ஒத்துழைக்க வேண்டும், நம்முடைய கோஆப்ரேஷன் தேவை, நம்முடைய சம்மதம் தேவை என்பதையெல்லாம் தேவன் தீர்மானித்து குறித்த காலங்களிலே நமக்கு தன்னை காண்பித்து தெரியப்படுத்தி விளக்கி புரிய வைத்து நம்மை வழிநடத்தி வருகிறார். ஸோ இவ்வளோ வளர்ந்தும் இவ்வளோ காலம் ஆயும் ஜபம் என்கிற விஷயத்தில் நமக்கு பொறுப்பு இல்லை. ஆராதனை என்கிற இந்த பாட்டு கச்சேரின்னு தான் சொல்கிறேன், வேதனைக்குரிய விஷயந்தான். அதுலேயும் கூட நமக்கு பொறுப்பு இல்லை. வி டோன்ட் டேக் ரெஸ்பான்சிபிலிட்டி. அந்த துதி ஆராதனை ரெண்டுமே புட் டுகெதர். ஆண்டுடைய நற்செய்தியை அறிவிப்பதிலே நமக்கு பொறுப்பு இல்லை. இயேசுவை பின்பற்றுவதென்றால் என்ன, பின்பற்றுவதிலே சம்பந்தப்பட்ட விஷயங்களை பற்றிய பொறுப்பு நமக்கு இல்லை. அப்படி பட்டியலிட்டு பல மையமான அம்சங்களிலே நமக்கு பொறுப்பே நாம் துறக்கிறோம். we reject our responsibilities. அதெல்லாம் ஆட்டோமேட்டிக்காக நடக்கணும், அதெல்லாம் அவர் பார்த்துக்குவார். he take responsibility. என்னை எப்போ தெரிஞ்சுக்கிட்டாரோ அவர் எல்லாம் பார்த்துக்குவார். இட்ஸ் நாட் ட்ரூ. அவர் பார்த்துக்கவே மாட்டாருங்கிறது தான் பொய். அவர் எல்லாத்தையும் பார்த்துக்குவார் என்பதும் பொய். அவர் பார்த்துக்க வேண்டியதை பார்த்துக்குவார், நாம் பார்க்க வேண்டியதை நம்ம பார்க்கணும், அதுதான் மெய். பிரைஸ் லார்ட். இதை மறந்துடவே கூடாது. வாட் எவர் வி ஆர் ரிக்வயர்ட் டு டூ, whatever we are required to speak, whatever is required of us to go, it is our job. உட்காந்து கேட்டுட்டு அது ஒரு பெரிய சேவை என்று போகிறது சிக்கல் தான். இதில் எல்லாருமே ஒருத்தர் பார்த்து ஏமாற்றிக்கிறோம், ஏமாந்து போகிறோம். ஐ திங்க் எஸ்டர்டேன்னு தான் நினைக்கிறேன், ஒரு விஷயத்தை பார்த்தபோது செய்தியில் தான் வந்தது, செய்தி தொகுப்பில் தான் வந்தது. அதில் ஏதோ ஒரு ஊரில் ஒரு விவசாயியை பார்த்து பேட்டி காண்றாங்க. அவருக்கு 41 வயசு, பேர் ஞாபகம் இல்லை, ஏதோ ஒரு பேர் வச்சுக்கலாம். அவர் 5ஆம் கிளாஸ் வரைக்கும் தான் படித்தவர், ஆனால் அனுபவ அறிவு இருக்குது. சொன்னதை விட்டு நீங்கள் சரியை பிடிச்சிக்கூடாது. நீங்கள் என்ன புரிஞ்சினாலும் அது உங்கள் தலையெழுத்து. நான் சொல்ல வந்ததை, நான் புரிந்ததை உங்களுக்கு நான் சொல்லுகிறேன். அவரை பற்றி அவருடைய நலன்களை விசாரிக்கிறார் இந்த பேட்டி எடுத்தவர். அதெல்லாம் சொல்கிறாரு. சந்தோஷமாக இருக்கீங்களா? ரொம்ப சாதாரணமாக தான் எல்லாத்தையும் கேட்குறேன். கரெக்டாகவே திண்ணமாக பதில் சார். நீங்கள் என்கிட்ட தடுமாற்றத்தோடு கேட்க வேணாம் சார். நீங்கள் என்ன கேள்வி கேட்க வந்தாலும் தைரியமாக கேளுங்க, பட்டுன்னு கேளுங்க சார். மனசில் வச்சுட்டு ஒன்று என்ன நினச்சிடுவாரோ, என்ன சொல்லிடுவாரோ, ஏன்னா நான் தான் சார். அப்படியே இவ்வளோ ஒரு கிராமத்தை சேர்ந்தவர் தெளிவாக இருக்கிறார். தொடர்ந்து சொல்கிறேன் பாருங்கள். அவருக்கு விவசாயமும் ஆடுகளை மேய்க்கிறதும் அவருக்கு அமைந்த வாழ்க்கையின் பின்னணி. 5ஆம் கிளாஸ் வரைக்கும் தான் படிக்க முடிஞ்சு. அதுலேயே எனக்கு உலகத்தோடு மக்களோடு பழகி, இது ஒரு குல தொழிலாக செய்கிறோம். அதில் எனக்கு ஏற்பட்ட பரிச்சயத்தில்
மக்களோடு நல்லா பேசவும் பழகவும் காரியங்களை புரிந்து கொள்ளவும் வர்த்தக விஷயங்களுக்காக அடிப்படை ஆங்கிலமும் நான் கற்று வைத்திருக்கிறேன்னு சொல்லும்போது இவர் பேட்டி எடுத்து ரொம்ப ஆச்சரியப்பட்டார். திருமணமாகி அவருக்கு குழந்தைகள் இருக்குது. இதில் இந்த வாழ்வாதாரம் உங்களுக்கு போதுமா அப்படிங்கும்போது, என்ன அப்படி சொல்லிட்டீங்க, நாங்கள் ஜாயிண்ட் ஃபேமிலியாக இருந்தபோது கூட்டு குடும்பமாக இருந்தபோது ஓஹோ ஆஹான்னு இருந்தோம். பெரிய பண்ணையெல்லாம் வச்சுருந்தோம், இவ்வளோ விஷயங்கள்லாம் இருந்தது. அப்புறம் எங்கள் வீட்டாரெலாம் முதியவர்களும் சரி, இறுதியில் எங்கள் பெற்றோரும் மரண தருவாயில் எல்லாத்துக்கும் பிரித்து கொடுத்துட்டாங்க. எனக்கு கிடச்சது 90 ஆடு தான். கதை சொல்லிகிட்டு இருக்கல, நம்ம வாழ்க்கையில் இருக்கிற பொறுப்புகளை நாம் எப்படி தட்டி கழிச்சிட்டு ரொம்ப திருப்தியாக மாய திருப்தியில் இருக்கிறோன்னா. ஆனால் அந்த மனுஷனுக்கு மாய திருப்தி இல்லை. 90 ஆடுகளை வச்சு என்னத்தை செய்வீங்க எப்படின்னு. என்ன அப்படி கேட்டுட்டீங்க? இதில் நஷ்டம் இருக்குது, லாபம் இருக்குது, துக்கம் இருக்குது, இன்பம் சந்தோஷம் இருக்குது, இன்பம் இருக்குது, துன்பம் இருக்குது, நட்டம் இருக்குது, லாபம் இருக்குது, பல நெருக்கடிலாம் இருக்குது. ஆனாலும் நான் இதை 5ஆம் கிளாஸ் படித்து முடித்து அதோடு நின்றுட்டதுலேருந்து நான் இந்த வேலையை முழு நேரமாக செய்ய ஆரம்பித்து 40 ஏக்கர் சொத்து நிலம் வாங்கியிருக்கேன். ஒரு ஏக்கர் நிலம் எவ்வளோ சார் அப்படிங்கும்போது, சாதாரணமாக ரொம்ப சாதாரணமாக ஊருக்குள்ளே தள்ளி ரொம்ப உள்ளே தள்ளி இருந்தால் 25 லட்சம். கொஞ்சம் ரோட்டு ஓரம், ரோட்டு மேலே, ரோட்டு பக்கம் அப்படிலாம் கிட்டத்தட்ட 48 லட்சம் 50 லட்சம் இருக்கும். இப்படி நான் அவ்வளோ சொத்து சேர்த்து வச்சுருக்கேன். எனக்கு நல்லா இருக்குது. எனக்கு எதுலேயுமே பற்று இல்லை. எல்லாமே நீதி நியாயத்தோடு செய்கிறேன். எனக்கு எதுலேயுமே பேராசை இல்லை. எல்லாத்தையும் நேர்மையாக செய்கிறேன். நசல் கொண்ட அந்த வார்த்தையை சொல்லலை, அதாவது சுகம் இல்லாத ஆடுகளெல்லாம் நான் விற்கிறதில்ல, அதுங்களை பராமரிக்கிறேன். அதெல்லாம் வெவ்வேறு விதமான விஷயங்களுக்கு நாங்கள் உபயோகம் பண்ணிடுறோம் அப்படின்னு ஒரு 12 மினிட்ஸ் இன்டர்வியூ தான். 12 மினிட்ஸ் தான் இருக்கும் ஹார்ட்லி. அதுக்குள்ளே வாட்கை ரொம்ப தெளிவாக பேசுகிறார். அப்படியே இந்த இன்டர்வியூ எடுத்தவர் ஆச்சரியப்பட்டு நின்று, சார் நான் என்னமோ நினச்சி வந்தேன், எனக்கு பெரிய வாழ்க்கையின் படிப்பினை கிடைச்சிது அப்படின்னு அவர் சொல்லி அந்த இன்டர்வியூ முடிக்கிறத பார்க்குறோம். நான் நல்லது செய்கிறேன், என்னுடைய பேராசையிலேயே எனக்கு இவ்வளோ வந்துருச்சு, அதனால் நான் சோம்பேறியில் கடின உழைப்பு, டெய்லி உழைக்கணும் சார். உழைப்புக்கேற்ற பலனை பார்க்கணும், அதை பாதுகாக்கணும், அதை பிள்ளைகளுக்கு உழைப்பை கற்றுத்தரணும். இவ்வளோ சொத்து நான் சேர்த்து வச்சுருந்தாலும் என் பிள்ளைங்க படித்து உழைச்சி தான் சம்பாதிக்கணுங்கிறத கற்றுக் கொடுத்துருக்குறேன். இந்த சொத்துக்களை அடுத்த கட்டமான நெருக்கடியின் காலத்தில் இதை எப்படி உபயோகிக்கணுங்கிறதெல்லாம் எங்கள் மூதாதைகள் மூலமாக கற்றுக்கொண்டதெல்லாம் சொல்கிறேன்னு அவர் வாழ்க்கை ஒரு சரவெடி மாதிரி அப்படியே சொல்லி முடிக்கிறார். அதை பார்த்துட்டு ஆஃப்டர் சம் டைம் உட்காந்து யோசித்தேன். அவர் சொன்ன இந்த நான் கற்றுக்கிட்டது உழைப்பு, கடின உழைப்பு, பொறுப்பு, உத்தரவாதம், நான் கருமையாகவும் இல்லை, பேராசை உள்ளவனானும் இல்லை, கஞ்சத்தனம் இல்லை, தாராளமாக கொடுக்குறேன், தப்பு தண்டா இல்லை, ஒழுக்கமாக வாழ்கிறேன், எல்லாத்தையும் சொல்கிறார். பார்க்கும்போது ஏறக்குறைய பக்கா சன்மார்க்கனாக வாழ்ந்திருக்கிறார். இந்த ஒரு குறிப்பிட்ட மனுஷனோடு என்னுடைய வாழ்க்கையை நான் ஒப்பிடும்போது நான் மிகுந்த குறைவுள்ளவனாக இருக்கிறேன் தேவனுக்கு முன்பாக அப்படின்னு நான் உணர்ந்தேன். உழைப்பு, கடின உழைப்பு, பொறுப்பு, தட்டி கழிக்காத காரியம், எல்லாத்துலேயும் நாணயம். அந்த வார்த்தையை சொன்னார், நாணயமாக இருக்கிறேன் சார். நம்முடைய இந்த ஆன்மீக முயற்சி இது ஒரு பக்தி முயற்சி நினைக்கிறோம். ஜப வாழ்வு, ஜஸ்ட் ஜப வாழ்வை மாத்திரம் நம்ம எடுத்துக்கிட்டா எவ்வளோ நம்ம உழைக்கிறோம் ஜபத்தில். how much are we putting effort? எவ்வளோ கடினமாக உழைக்கிறோம், எவ்வளோ விடாமுயற்சியோடு இருக்கிறோம், எவ்வளோ உண்மையோடு இருக்கிறோம், எவ்வளோ நம்முடைய ஜபத்தில் உண்மை இருக்குது
எவ்வளோ நம்முடைய ஜெபத்தில் உண்மை இல்லை. இதெல்லாம் நீங்கள் யோசித்து பாருங்கள். இதெல்லாம் ஃபைனலாக மதிக்கிறவர், இதெல்லாம் முழுசாக ஒரு உத்தரவாதத்தை எடுத்துக்கிட்டு தான் இந்த முயற்சியெல்லாம் நமக்கு ஆண்டவர் கற்றுக் கொடுத்துருக்கிறாரு. ஆதாமை படைத்த உடனே ஜெப வாழ்க்கையை பற்றி அங்கே இருந்ததா அப்படிங்கிறத எனக்கு சரியாக தெரியல. ஆஸ் ஃபார் ஆஸ் ஐ நோ. மேபி இந்த பிரச்சனை பாவம் இங்கே நுழைந்த பிற்பாடு கான்வர்சேஷன்ஸ், அவரோடு கூட பேசணும், சலுகை கேட்கணும், இரக்கத்தை கேட்கணும், மன்னிப்பு கேட்கணும் அப்படிங்கிற இதை ரொம்ப அஃபிஷியலாக இந்த மாதிரி ஆன்மீக வார்த்தைகள்லாம் அவர் யூஸ் பண்ணாட்டாலும் நான் தப்பு பண்ணிட்டேன் அப்படிங்கிறத அவர் ஒத்துந்திருப்பார். தொடர்ந்து அந்த சில விஷயத்தை ஆண்டவர் கட் பண்ணிட்டார்ல, அவர் மகிமையின் பிரசனத்தை விட்டு கட் பண்ணிட்டார். கடின உழைப்பை ஆண்டவர் திணிச்சிட்டார். நெற்றி வேர்வை நிலத்தில் வந்து நீ பாடுபட்டு தான் நீ பிழைக்கணும் அப்படின்ட்டாரு. கர்ப்ப வேதனைப்பட்டு தான் நீ குழந்தையை பற்றி தான் வளர்க்கணும்னு சொல்லிட்டாரு. ஸோ இதெல்லாம் பாருங்கள், எந்த சபை எப்படி இருக்குங்கிறத பற்றி நம்மகிட்ட கணக்கு கேட்க போகிறதில்ல. நம்ம சின்ன கூட்டமோ பெரிய கூட்டமோ நம்மக்கிட்ட ஆண்டவர் கணக்கு கேட்க போகிறார். அவர் ஒருவராய் ஆலை மிதித்தாருன்னு வேதத்தில் வாசிக்கிறோம். நீ ஒருவனை முறியடிப்பது போல் நீ மீதியானுடைய கையிலேருந்து என் ஜனத்தை ரட்சிப்பான்னு கிதியோனுக்கு சொல்கிறார். ஸோ இந்த சபை முழுசுமே ஒரே ஒரு ஆள் தான் கூட கணக்கு ஆண்டவர் சரியாக கேட்பார். ஒருத்தன்ட்ட போய் என்னத்தை கேட்குறது, அவன் என்னத்தை செஞ்சுருப்பான், என்னத்தை பெருக்கியிருப்பான், பெருகியிருப்பான், மற்ற காரியங்களெல்லாம் செஞ்சுருப்பான், ஒண்டி தான் எனக்கு தெரியும், அவனால் என்ன முடியுமோ அவனால் முடியுங்கிறதான் அவன்கிட்ட நான் ஒப்புவித்திருக்கிறேன். அதுக்கு வேண்டியதான தானங்கள், அதுக்கு வேண்டியதான அருளை, அருட்கொடைகளை, ஆசீர்வாதத்தை, பாதுகாவலை தந்திருக்கிறேன் அப்படின்னு ஆண்டவர் சொல்கிறார். ஸோ ப்ரேயர் is an individual responsibility. It is also a family responsibility. It's a corporate responsibility. It's a social responsibility. It is an eternal responsibility. தனிப்பட்ட ஒரு குடும்ப, சமுதாய, சபை, தேசிய, நித்திய பொறுப்பு. So what kind of responsibility do you have regarding your prayer? உங்கள் ஜெபத்தை பற்றி என்ன பொறுப்பு இருக்குது? இந்த பொறுப்பை பற்றி தேவனிடத்தில் விசாரித்தால் என்ன சொல்லுவீங்க? என்ன பதில் வச்சுருக்கீங்க? இயேசு ஒவ்வொரு முறையும் ஜெபித்த பின்னே அவர் வாழ்விலே வளர்ச்சி இருந்திருக்கிறதை பார்க்குறேன். அந்த வளர்ச்சி நான் முன்னேற்றத்தை ஒப்பிட்டு சொல்கிறோம். விடாமுயற்சியை பற்றியும் நாம் எடுத்து பார்க்க வேண்டும். ஒரு நாளும் கூட, ஒரு பொழுதும் கூட நான் வேண்டிய அளவுக்கு ஒரு நைட்டு முழுசுலாம் ஜாம் பண்ணிட்டேன், ஐ லைக் டு டேக் சம் நேப், நான் தூங்குறேன், ஐ டேக் சம் ரெஸ்ட்னு அப்படின்னு இயேசு எடுத்த மாதிரி சுட்டி காண்பிக்கப்படலை. அதனால் இயேசு ரெஸ்ட்டே எடுக்கலான்லாம் சொல்கிறதுக்கு நான் இங்கே வரல. இயேசு ஓய்ந்திருந்தால் தேவையான அளவுக்கு ஓய்வு எடுத்திருக்கலாம். ஓய்வை கூட ஆண்டவர் தியாகம் பண்ணி பணி புரிந்தார், சுற்றி திரிந்தார், நன்மை செய்கிறராகவே சுற்றி திரிந்தார். நீங்கள் சுற்றுறீங்களா, நீங்கள் செய்கிறீங்களா அப்படின்னு உடனே இன்னொருத்தனை கை காட்டி பேசி நாம் முழு சோம்பேறியாக இருந்து கைவிடப்படுவதற்கும் நிராகரிக்கப்படுவதற்கும் உபத்திரவ காலத்தில் சிக்குண்டு சீர்திருந்த வாய்ப்பு இருந்தால் சீர்திருந்தி அவர்கிட்ட போகிறதுக்குமான காரியங்களுக்கு நாம் வித்திட்டு கொண்டு இருக்கிறோம் என்பது மிகுந்த அச்சத்துக்குரிய, துக்கத்துக்குரிய, வேதனைக்குரிய விஷயமாக உலகளாவிய ரீதியிலே தேவன் சுட்டி காண்பித்து வருகிறார். ரொம்ப பெரிய பர்சன்டேஜ் ஆஃப் பீப்புள், மோர் தேன் 80-90% ஆஃப் பீப்புள் வில் நாட் மேக் இட்னு பிளெயினாக சொல்கிறாங்க. அவங்க அத்தாரிட்டி நான் எடுத்துக்கல. தூங்காமல் கேட்கணும். நான் தடுமாறலை, ஆனால் நான் வலிந்து பொருட்களை இஷ்டப்படலை. எனக்குமே மனுஷிகம்ங்கிற விஷயத்தில் எனக்குமே சோம்பேறித்தனம் இருக்குது. சோம்பேறித்தனத்தில் எல்லாம் அந்த சலுகை எதிர்பார்க்குற அல்ப புத்தி எனக்கு இருக்கத்தான் செய்யுது. பட் ஐ எம் நாட் ரியலி டோட்டலி என்கரேஜிங் இட்னு சொல்கிறதுலேயும் எனக்கு பெருமையும் இல்லை, தாழ்மையும் இல்லை. அது அவசியங்கிறதுனால செய்கிறேன். இருந்தாலும் கிடைச்ச வரைக்கும் லாபம் தானே அப்படின்னு யோசிக்கிறதுக்கு தோணுது. கவனிங்க, தூங்காமல். முடிவு வரையும் தான் நிலைத்திருப்பவனே ரட்சிக்கப்படுவான்.
ஓகே, வெளிப்படுத்தின விசேஷம் 2ஆம் அதிகாரம் 10ஆம் வசனத்தில் வாசிக்கிறோம், நீ படப்போகிற பாடுகளை குறித்து எவ்வளவும் பயப்படாதே. இதோ நீங்கள் சோதிக்கப்படும் பொருட்டாய் பிசாசானவன் உங்களில் சிலரை காவலில் போடுவான். 10 நாள் உபத்திரப்படுவீர்கள். ஆகிலும் நீ மரணபரியந்தம் உண்மையாயிரு, அப்பொழுது ஜீவ கிரீடத்தை உனக்கு தருவேன். மரணபரியந்தம் உண்மையாயிரு, விடாமுயற்சி. ஹவு பர்சிவியரிங் ஆர் யூ இன் ப்ரேயர்? ஒரு விஷயத்தை மாத்திரம், ஜெபத்தை பற்றி நாம் சமரசம் பண்ண முடியாத ஒரு கடினமான மெய்யான உண்மை. ஜெபம் பண்ணுகிறோம் சொல்கிறவங்க நாம் பரிசுத்தத்திலே வளருகிறோம், பரிசுத்தத்திலே தொடர்ந்து நிலைத்திருக்கிறோம். பரிசுத்தம் என்பது கர்த்தருக்காக வேறு பிரிக்கப்பட்ட வாழ்விலே நாம் ஆண்டவர் நம்ம விலைக்கு வாங்கின அந்த விஷயம், அதான் அந்த ரெஸ்பான்சிபிலிட்டிங்கிறதுக்குள்ளே எல்லாமே இருக்குது. ஜெபிக்கிறவன் பொறுப்புள்ளவன், பொறுப்பை துறக்கக்கூடாது. டிஸ்க்ளைமிங் அப்படிங்கிறாங்க. எந்த ஒரு யூடியூப் முக்கியமான சில பேட்டிகளோ நிகழ்ச்சிகளை உடனே டிஸ்க்ளைமர்னு சொல்லுவாங்க. நான் இதுக்கு பொறுப்பாளி இல்லை, யாராவது நான் சொன்னால் அப்படின்னு எனக்கு தட்டி கழிக்கிறது இல்லை. நான் தான் தயாரித்தேன், வேணும்னா தயாரித்தேன், பிடிச்சி தான் தயாரித்தேன், இது ஜனத்துக்கு தெரியணும், இன்னாருக்கு தெரியணும்னு தான் தயாரித்தேன்னு அந்த உத்தரவாதத்தை எடுத்துக்கணும். இது ரொம்ப காலமாக மனசில் ஓடிட்டே இருக்குது. இன்னுமே நான் கம்ப்ளீட்டாக அந்த மெடிடேட் பண்ணி ஒரு காம்ப்ரஹென்சிவ் அண்டர்ஸ்டாண்டிங்குள்ளே வந்த மாதிரி எனக்கு தெரியல. வந்த அளவுக்கு இன்றைக்கி யோசிக்காமல் எதிர்பார்க்காமல் வரும்போது இன்றைக்கி இருந்த சம்பவத்தில் கிடைத்த அந்த வழிநடத்தில் தான் அவங்க சொல்கிறேன். நாம் எப்படி வாழ்கிறோன்னா பொறுப்பை துறந்து வாழுகிறோம். நம்மளை பார்க்குற ஒவ்வொருத்தர் நம்மளுடைய ஜப வாழ்க்கையும் தான் ரொம்ப பீத்திக்கிறோம்ல. நாங்கள் நல்லா ஆராதிப்போம், துதிப்போம். ஆராதனை பாட்டு துதி அது மாத்திரம்தான் நமக்கு மைண்டில் ஆயிடுச்சு. எவ்வளோதான் உங்களுக்கு எல்லா கோணத்துலேருந்து அதனுடைய மகத்துவத்தை, அதனுடைய பொறுப்பை நான் உங்களுக்கு போதித்திருந்தாலும் இன்னும் நீங்கள் ஆராதனை வாழ்வில் வளரலை, வளர்ந்த மாதிரி பெருசாக தெரியல. ஸோ என்னென்னா அதாவது இப்படி இதெல்லாம் புரியலைன்னா, நீங்கள் ஒரு மாணவர்களாக இருந்தீங்க, 5ஆம் கிளாஸ் தான் படித்த மாதிரி இருந்தாலும், அட்டை கிளாஸ்னாலும் மினிமம் எழுத படிக்க தெரியும், அவ்வளோதான். அது வரைக்கும் அதுக்கப்புறம் நீங்கள் மேலே படிக்கணும்னு அந்த பொறுப்பை துறந்தீங்க. படித்த வரைக்கும் இவ்வளோ தான் எனக்கு படிச்சிருக்கேன், எனக்கு என்ன தெரியும், என்னாலாம் எல்லாம் செய்ய முடியாது அப்படின்னு ஒரு சாக்கு போக்கில் இருக்கிறீங்க. ஆனால் ஒருத்தன் 5ஆம் கிளாஸ் தானா கூட நான் வாழ்க்கையில் கவனமாக இருக்க கண்டிப்புகளையும் பெற்றோர் பெரியவர்களுடைய போதனையும் கேட்டு சீராக. உங்கள் வயசில் உங்களுடைய நண்பர்கள்லாம் எப்படி இருக்காங்க சார்? அதெல்லாம் சொல்லத்துக்கல சார், அதெல்லாம் என் வாழ்க்கையில் ஒரு படிப்பினை தான் சார். அப்போ நீங்கள் வாழ்க்கையில் இது வரைக்கும் வெற்றி மாற்றம்தான் கண்டிங்களா சார்? அதெல்லாம் எப்படி சார்? வாழ்க்கைன்னா ஏற்றத்தாழ்வு இருக்க தான் சார், துக்கம் இன்பம் தோல்வி எல்லாம் தான் இருக்குது சார். ரொம்ப கஷ்டப்பட்டுருக்கோம், ரொம்ப நட்டப்பட்டிருக்கோம். ஒரு காலத்தில் நம்ம தேர்வோமா, நாங்களாம் முன்னேறுவோமா அப்படின்னு நினைத்திருக்கிறோம். உலகத்தில் எங்கள் கிராமம் சுற்றி ஏதாவது இயற்கை பேரிடர் வந்தால் அது எங்களுக்கு தான் சார். இன்றைக்கி மார்க்கெட்டில் வியாபாரமே இல்லை அப்படின்னா அப்படி தான் சார். ஆனால் என் கைத்தொழில் எங்கள் உழைப்பை நம்பி ஒரு இதை மாத்திரம் நம்பாமல் விவசாயமும் செய்யணும், விவசாய தொழிலும் தெரியுங்கனால்தான் நிலபலனை வாங்கி அதில் விவசாயம் பார்க்குறேன். ஆடு மேய்க்கிறது மாத்திரம் முழுசாக நம்பலை. ஆட்டுக்கு நோய் வருது, ஆடு சில நேரத்தில் விற்காமல் போகுது, ரொம்ப கம்மியான ரேட்டுக்கு போகுது, மிருகங்கள் அடிச்சிட்டு போகுது, யாராவது திருடிக்கிட்டு போகிறாங்க, ஒன்றும் செய்ய முடியாது. ஆனால் கவனமாக வாழ்கிறேன், கவனம் செலுத்துகிறேன். இதை என் குழந்தைகளை வளர்க்குறது போல் வளர்க்குறேன்னு அந்த வார்த்தையை சொன்னார். இதெல்லாம் மிருக ஜீவன் தானே, மேதான் கத்தி, இதை என் குழந்தைகளை வளர்க்குற போல் வளர்க்குறேன் அப்படின்னு சொல்கிறாரு. அதனால் அந்த 90 ஆடுகள் இன்றைக்கி அவருக்கு நூற்றுக்கணக்கான ஆடுகளாக பெரிய ஒரு மந்தையை வச்சுருக்காரு. நம்ம ஜப வாழ்க்கையில் வெளியே சொன்னால் வெக்கம், உள்ள வச்சா துக்கம், போட்டியும் பொறாமையும் வளர்ச்சி குன்றிய விஷயமும் தோல்வியும் சாதனையற்ற ஒரு காரியம்தான் இருக்குது.
இத்தனைக்கு அவர் கடவுளை அறியாதவர். இஸ் நாட் அ கிறிஸ்டியன். ஹி டஸ் நாட் நோ த காட் ஆஃப் த பைபிள். 40 ஏக்கர் நிலம் வச்சுக்கான், 25ன்னு வச்சுட்டாலே நான் 10 கோடி ரூபாய்க்கு அவர் அதிபதி. 10 கோடி ரூபாய்க்கு அதிபதி 41 இயர்ஸ்க்குள்ளே. உங்களுக்கு அதுதான் கண்ணில் பெருசாக தெரியும். அவன் சம்பாதிச்சான், காசு சேர்த்தான், காணி பெரிய 40 ஏக்கர் வாங்கினாங்கிறது தான் இன்றைக்கி இருக்கிற சபை மக்களுக்கு தெரியும். ஆனால் உழைச்சான், அதில் அவன் இருதயம் இல்லை. அவன் விதைக்கிறான், அவன் இன்னும் கடினமாக உழைக்கிறான், அதை நிர்வாகம் பண்ணுறான், அவன் தான தர்மம் பண்ணுறான். நான் கொள்ள லாபம் எதிர்பார்க்குறதில்ல சார், என் உழைப்புக்கேற்ற லாபம் கிடைச்சா போதும். ஒரு நேரத்தில் இது வியாபாரத்துக்காக தான் வச்சுருக்கிறேன், அதில் முன்ன பின்ன இருக்கும் சார். இவ்வளோ கிளாரிட்டியோடு ஒருத்தன் வாழ்கிறான் தமிழ்நாட்டில். பல விஷயத்து சமயத்தில் நான் ரெக்கார்ட் பண்ணவே, இதை நான் பண்ணவே இல்லை, சேவ் பண்ணவே. நமக்குள்ளாக ஒருத்தர் இருக்கார், நம்ம முழுசாக சொத்தாக வச்சு நம்மளை தாங்கி தடுக்கிறாரு. என்ன கணக்கு வாழ்க்கையில் இருக்குது, என்ன பொறுப்பு இருக்குது, வாட் க்ரோத் யூ ஹேவ், வாட் விக்ட்ரி யூ ஹேவ், என்ன வளர்ச்சி, என்ன ஒரு என்ன இருளை நீங்கள் அதம் பண்ணியிருக்கீங்க, எந்த புலம்பலை மேற்கொண்டிருக்கீங்க, எந்த அவிசுவாசத்துக்குரிய அம்சத்தை நீங்கள் வெற்றி கண்டிருக்கீங்க, எந்த குணத்தை நீங்கள் தீய குணத்தை விட்டுருக்கீங்க, எந்த நற்குணத்தை எடுத்திருக்கீங்க, எவ்வளோ செலவழிக்க தெளிவாக இருக்கிறீங்க. நான் புகாராக சொன்னது தான், நீங்கள் அதில் தப்பாக இருந்தால் நீங்கள் மன்னிக்கணும் தான். அதுக்காக நான் சொல்லாமல் இருக்க போகிறதில்ல. நீங்கள் யோசிக்கணும். கிறிஸ்தவர்களான நாம், குறிப்பாக சபையில் இருக்கிற நாம், லாபம் மாத்திரமே கணக்காக வாழ்கிறோம். நஷ்டமே இல்லாத வாழ்க்கையை தான் விரும்புகிறோம். கிறிஸ்துவுக்காக எவ்வளோ நஷ்டப்பட்டிருக்கீங்க, கிறிஸ்துவெல்லாம் விடுங்க, உங்களுக்காக எவ்வளோ நீங்கள் நஷ்டமே படாமல் இங்கே உட்காந்து இன்றைக்கி ஜெபம் பண்ணும்போது தான் எல்லாம் குட் ஓல்ட் சேயிங்ஸ், குட் ஓல்ட் ட்ரூத், மெனி டைம் ரிப்பீட்டட். எல்லாம் அவங்களுக்கு தெரியாத, என்னை விட புத்திசாலிகள், என்னை விட கூறு உள்ளவங்க. ஆனால் அவங்க கூரெல்லாம் இந்த பேய்த்தனத்துக்கு தான் இருக்குங்கிறதே உங்கள் மூஞ்சியில் தான் சொல்லிகிட்டே இருக்கிறேன் இத்தனை வருஷமும். ஒரு காரியத்தை விடாமல் ஒரு காரியத்தை பெற முடியாது, ஒரு காரியத்தை விதைக்காமல் அறுவடை பார்க்க முடியாது. கேளுங்கள் உங்களுக்கு கொடுக்கப்படுங்கிற ரகமான ஒரு மக்களாகவே இருப்பது கேவலமான ஒரு விஷயம். கொடுங்கள் அப்பொழுது உங்களுக்கு கொடுக்கப்படும் என்கிற நிலைக்கு நீங்கள் கொஞ்சம் கூட வரல. வந்திருந்தால் உங்களுடைய வளர்ச்சி பெருசாக இருந்திருக்கும். உங்களுக்கும் ஆண்டவர் அறியாதவங்களுக்கும், கல் மண்ணையும் பார்த்து ஜெபம் பண்ணுறவங்களுக்கும், இல்லை ஒரு மனுஷனை வழிபடுறவங்களுக்கும், மிருகத்தை வழிபடுறவங்களுக்கும், செத்தவங்களை வழிபடுறவங்களுக்கும், செத்த ஆவிகளை வழிபடுறவங்களுக்கும், ஜோசியர்களை நாடி கேட்குறவங்களுக்கும் உங்களுக்கு என்ன வித்தியாசம்? வாட் கைண்ட் ஆஃப் க்ரோத் யூ ஹேவ் இன் யுவர் ப்ரேயர்? வாட் கைண்ட் ஆஃப் ரெவலேஷன் யூ ஹேவ்? என்ன வெளிப்பாடு, என்ன புரிதல், என்ன ஆவிக்குரிய வளர்ச்சி, என்ன சாதனை? எந்த ஒரு இனத்துக்காக நீங்கள் திறப்பின் வாயில் நின்று அவர்கள் வழிநடத்தப்பட வேண்டும், அவள் மத்தியில் ஒரு ஊழியர் எழும்ப வேண்டும் என்கிற உத்தரவாதம் என்ன இருக்குது? ஜபத்தில் என்ன நடந்திருக்கீங்க? ஆவிக்குரிய நடை, சரீரப்பிரகாரமான நடை நான் சொல்லலை, அதுவுமே அவசியம். எதை நீங்கள் தரிசனமாக எடுத்திருக்கீங்க? ஜபம் என்பது தரிசனம் பிறப்பிக்கப்படும் இடம், தரிசனம் அடையும் இடம். தேவன் நமக்கு திட்டங்களை கொடுக்கிறார், பொறுப்புகளை புதிதாக கொடுக்கிறார், அதுக்கு வேண்டிய ஆலோசனைகளை கொடுக்கிறார். ஒரு சின்ன வயசில் 5ஆம் கிளாஸ்னால் 10 வயசுன்னு வச்சுக்கோங்களேன், 12 வயசு. அதுக்கப்புறத்துலேருந்து அவர் இந்த வேலையை தான் பார்க்குறாரு. 41 வயசு, 20 வருஷமாக இல்லை 20-30 வருஷமாக அந்த மனுஷன் இவ்வளோ வளர்ச்சி கண்டிருக்கிறாரு. முகத்தில் அவ்வளோ தெளிவு, சந்தோஷம், எளிமையான வாழ்க்கை. இதில் நம்ம வாழ்க்கையில் கிறிஸ்துவை பின்பற்றினால், சுமந்தனால என்ன காண்பிக்கிறோம், என்ன காண்பிக்க முடிகிறது? கவனிங்க. தரிசனம் இல்லாமல் உட்காந்து சும்மா இந்த ப்ரேயர் பாயிண்ட்ஸை பார்த்து அடித்து விட்டுறீங்க, சந்தியும் முடியும் அவ்வளோன்னு. அதில் இருக்கிற ஒரு போராட்டம் என்ன, அதில் இருக்க நுணுக்கம் என்ன, அதில் இருக்க நெருக்கம் என்ன, தவிப்பு என்ன, உங்களால் எடுத்து பொறுப்பாக யோசிக்க முடியல, கர்த்தர்கிட்ட பேச முடியல.
அதை பற்றி உங்களுக்கு கவலை இல்லை. அவன் முழுக்க முழுக்க நம்மளை மூஞ்சில் கறி அப்புறத்துக்கு, நமக்கு பச்சை துரோகம் செய்கிறதுக்கு வட இந்தியர்களே எல்லா துறையிலும் வந்து இங்கே வேலை எப்படியோ அங்கே போய் பொழைச்சிக்கோ. கட்டட வேலை பண்ணுறியோ, அது சாக்கடை வேலை பண்ணுறியோ, இல்லை பேப்பரை பொறுக்கிறியோ, இல்லை ஃபேக்ட்ரியில் வேலை செய்கிறியோ, போ போ போ, இங்கே உனக்கு வாழ முடியாது, எனக்கு நீ அடிமையாக இருக்கலைன்னா பற்றிட்டு ஓடு, ஜீவன் தப்ப ஓடுன்னு அவங்களே அப்படி வராங்க. இப்போ சமயத்தில் பீகார் போகும்போது அப்படி தான். பீகாரில் 40% மேலே ஜனங்க அங்கே இல்லை. 48%, 52% தான் அந்த ஊரில் இருக்கிறாங்க. ஏன்னா அவ்வளோ கொடுமை. பாடங்களை கற்பிக்கிறதுக்கு ஆள் இல்லை. இப்போ ஒரு காரியம் குறிப்பாக ஜெபம் பண்ணோம். பிள்ளைங்களுக்கு பாடம் தெரியறதில்ல, ஆசிரியர்கள் சொல்லித்தரதில்லை, இதுங்களும் சரியாக படிக்கிறதில்ல. அந்த குறிப்பு, ஜனாதிபதி யார், பிரதம மந்திரி யார் அப்படின்னா தெரியலன்னு ஒரு குறிப்பை சொன்னோம்ல. தமிழ்நாட்டில் என்ன தெரியுதுன்னு நினைக்கிறீங்க? உங்கள் பிள்ளைகளை கேளுங்க, இந்த சபையில் இருக்க பிள்ளைகளை கேளுங்க, ரட்சிக்கப்பட்ட பிள்ளைகளை கேளுங்க, மறுபடியும் பிறந்த பிள்ளைகளை கேளுங்க, அபிஷேகம் பண்ணப்பட்ட பிள்ளைகளை கேளுங்க. இந்த மாதிரி நேஷ்னல் ஸ்டேட்டஸில் இருக்கிற மந்திரிகள் யார், பிரதம மந்திரி எல்லாருக்கும் தெரியும், மோடி தெரியாமல் இருக்காது. ஆனால் அப்படியும் தெரியாதவங்க இருக்கிறாங்க. கேளுங்க. கேபினட் மினிஸ்டர்ஸ் யார், முதல் மந்திரி யார், ஃபினான்ஸ் மினிஸ்டர் யார், டிஃபென்ஸ் மினிஸ்டர் யார், உள்துறை அமைச்சர் யார், தெரியாது நம்ம பிள்ளைகளுக்கு. காமராஜர் யாருன்னே தெரியாது, கக்கன் யார் தெரியாது. நிறைய அதெல்லாம் எங்களுக்கு தெரிஞ்ச என்ன பிரயோஜனம் அப்படிங்கிறாங்க. சபையில் இருக்க பிள்ளைகளை பற்றி சொல்கிறேன். ஹிந்தியும் தெரியல, இங்கிலீஷும் தெரியல, தமிழும் தெரியல. நீங்கள் என்ன ஒரு மாய திருப்தியோடு வாழ்கிறீங்க, என்ன ஒரு தரிசனம் இல்லாமல் என்னத்தை நோக்கி பயணிக்கிறீங்க? எப்படி இந்த பிள்ளைகளை கடவுளுக்கு முன்னாடி ஒப்பு கொடுப்பீங்க? பெரிய ஸ்கூலில் சேர்த்துட்டேன், ஃபீஸ் கட்டுறேங்கிறத சொன்னீங்கன்னா சிரிப்பாங்க. பிள்ளைகளுக்கு படிப்பு ஏறாத இடத்துல ஏன் சேர்க்குறீங்க? படிப்பு ஏறாத விஷயத்தை கவனிக்காமல் எதுக்கு நீங்கள் அவங்களுக்கு சலுகை கொடுக்குறீங்க? இதெல்லாம் பண்ணிவிட்டு நீங்கள் என்ன ஜபத்தில் மந்திர மாயம் பண்ணலாம் பார்க்குறீங்களா? 1000 ஸ்தோத்திர பலி பண்ணிட்டா 10,000 பண்ணிவிட்டு 1000க்கு 10,000 ஸ்தோத்திர பலி சொல்லிடுற ஆண்டவரே, என் பிள்ளைய எப்படியா தேற்றி விடுங்க. இட்ஸ் நாட் ஃபேர், இட்ஸ் நாட் ரைட் ஆல்சோ. பிள்ளைகளுக்கு ஜபமே தெரியல, ஜபிக்கவே வாய வரதில்லை, ஸ்தோத்திரம்னா வாயவே வருதில்லை. ஸ்தோத்திரங்கிற வார்த்தையே மைண்டில் இல்லை, அக்ஷரங்களை உச்சரிக்க முடியல. டூ இட் இன் இங்கிலீஷ், டூ இட் இன் ஹிந்தி, டூ இட் இன் தமிழ் ஆர் எனி லாங்குவேஜ், மதர் டங் தட் யூ நோ. இட் இஸ் நாட் தேர். யூத் மீட்டிங்கில் பார்க்குறேன், ஒரு பாதி இல்லைன்னா ஒரு 40% ஆஃப் கேர்ள்ஸ் அண்ட் பாய்ஸ் தே ஹேவ் இங்கிலீஷ் பைபிள், தே ஆர் நாட் ஏபிள் டு ரீட் இட். ஈஸியஸ்ட் வெர்ஷன் தான் கையில் வச்சுருக்குறாங்க, அதையே அவங்களால வாசிக்க முடியல, மனப்பாடமாக இல்லை. ரொம்ப அவங்கள எப்படி வளர்க்குறீங்கன்னா நோஞ்சான்களாக வளர்க்குறீங்க, யுத்தத்தில் அடிபட்டு சார சோமாரிகளாக வளர்க்குறீங்க. யார் தலையில் எது விடியும்னு தெரியாது. அவங்க தலையில் விடியது அவங்க தலையில் விடியும், உங்கள் தலையில் விடியது உங்கள் தலையில் விடியும். இங்கே உட்காந்து பெஞ்சை சூட ஏற்றிட்டு போயிடாதீங்க. பாஸ்டருக்கு எப்போ பார்த்தாலும் இதான் பற்றியா, உங்களுக்கு என்னங்க, உங்களுக்கு என்ன, இதுதான் வாழ்க்கைன்னு வந்துட்டு போயிட்டுருக்கீங்க. உங்களை பற்றி நான் பதில் சொல்லணும். உங்களுக்கு இதை நான் சொல்லி எனக்கு கெட்ட பேர் ஆகிறது, என் மேலே உங்களுக்கு வெறுப்பு சம்பாதிக்க இத்தனை வருஷமாக 46 இயர்ஸ் ஊழியத்துக்கு வந்த காலத்துலேருந்தே அதுதான் எனக்கு மேட்ரே இல்லை. இது உங்கள் வீட்டுக்காரர் சொன்னால் உங்களுக்கு பிடிக்காத வேலையை பாருங்கம்பீங்க, அவருக்கு சொன்னால் ஓன் வேலையை பாரும்பார், பிள்ளைகளுக்கு சொன்னால் ஓன் வேலையை பாரும்பாங்க. இப்படி ஒவ்வொருத்தன் வேலையை பார்த்து யார் வேலையை பார்க்குறா தெரியுமா? பிசாசு உங்கள் வேலையை பார்க்குறான். கடவுள் உங்கள் வேலையை பார்க்குறதுக்கு விட மாட்டேங்கிறீங்க. யூ ஆர் நாட் லெட்டிங் காட் டு டூ ஹிஸ் ஜாப். உங்களுக்கு ஒரே தரிசனம், பிள்ளையை கட்டி கொடுத்துடணும், பொம்பளை பிள்ளைனா பையனுக்கு ஒரு பொண்ணை பார்த்தணும். என்ன மட்டித்தனமான உலக பிரகாரமான எண்ணம். அதுதான் பெரிய கடமையாக பைபிளில் சொல்லியிருக்காரா? ஐ டோன்ட் திங்க் ஸோ. நானும் பார்க்குறேன்.
எப்படியா நான் பிள்ளைகளுக்கு கொடுப்பேன், அவங்களெல்லாம் கல்யாணம் பண்ணி கொடுத்துரு, வீடு வாசலை ஏற்படுத்தி கொடு, எங்கேயும் சொல்லவே இல்லை. எனக்கு தெரியல, நான் வேணால் மண்டா இருக்கலாம். நான் படித்த அளவுக்கு பைபிளில் எங்கேயுமே ஆண்டவர் அப்படி ஒரு கடமையை பெற்றோர் கொடுக்கல, வெளிப்படையாக கொடுக்கவே இல்லை. ஆனால் அவங்க செஞ்சாங்க. தட்ஸ் அ டிஃப்ரெண்ட் ஸ்டோரி. ஆனால் அவங்களுக்கெல்லாம் வீட்டில் உட்கார வச்சு சோறு போடுறதுக்கு முன்னாடி என் வசனத்தை போதையும் எழுதி கொடுத்துருக்காரு, கட்டளையாக கொடுத்துருக்காரு. உபாகமத்தில் அவன் நெத்தியில் எழுது, வீட்டில் செவுத்தில் எழுது, உன் தலையில் எழுது, உட்காரும்போது எழுந்திருக்கும் போது படுக்கும்போது சொல்லிக் கொடுன்னு சொல்லியிருக்காரு. பிரைஸ் தி லார்ட். ஆமாம், அவனுக்கு வெளிநாட்டில் வேலையை வாங்கி கொடு, அதை பண்ணுன்னு சொல்லலை. இது யாருக்கும் எரிச்சலும் இல்லை, ஒன்றும் போட்டியெலாம் ஒன்றும் இல்லை. யாரும் ஒன்றும் நீங்கள் வாழ்கிறதுனால நாங்கள் ஒன்றும் சிறுத்திர போகிறதில்ல. இப்படியே உட்காந்துருக்கீங்க ஞான பெண்கள், சியோனின் குமாரத்திகள், இவ்வளோ வருஷம் கேட்டவங்க, நீ இப்படி உட்காந்துருக்கீங்க. கர்த்தர்கிட்ட கருத்தாக பேசுங்க. பிலிப்பியர்கள் இந்த 4ஆம் அதிகாரத்தை ஒரு முழுசாக ஒரு தடவை வாசிங்க, 40 தடவை வாசிங்க. குறிப்பாக 8ஆம் வசனத்தை வாசிங்க, 8லிருந்து 14ஆம் வசனம் வரைக்கும் வாசிங்க. 8ஆம் வசனத்தை வாசிக்க முன்னாடி 5ஆம் வசனத்திலேருந்து 14ஆம் வசனம் வரைக்கும் திருப்பி வாசிங்க. இப்படி வாசிட்டே இருங்க. அந்த விண்ணப்பத்தை பற்றி, அந்த விண்ணப்பத்தில் வர வேண்டிய தடுமாற்றத்தில் அறியாமை, அறிவு கேடு, மதிகேடு எல்லாமே அதில் வருது. அவன் வாழ்க்கையில் தெளிவாக இருக்கலாம், அவனுக்கு யாரோட போட்டி இல்லை. அந்த ஆம்பளைக்கு எனக்கு 4 அண்ணன் தம்பிங்க சார், அவங்களோட அவங்களுக்கு போட்டி இல்லை. அவனோட நான் பெரியவன் ஆகணும்னு எதிர்பார்க்கல சார். நாங்கள் ஒருத்தர் கஷ்டங்களில் உதவி செய்வோம் சார். எனக்கு நான் உட்காந்து வந்து யோசிக்கிறேன், 12 நிமிஷத்துக்குலாம் அவன் இவ்வளோ கொட்டியிருக்கான் மனசில் இருக்கிறத. உங்களால் ஏதாவது அப்படி தெளிவாக உங்களோட பழகிட்ட சொல்ல முடியுமா? Do you carry such a testimony? துவக்கத்துலேருந்து முடிவு வரைக்கும் நீங்கள் ஒரு மர்ம ஆசாமியாகவே இருக்கீங்களே. ரகசியங்கள் தான் உங்களுக்கு. நீங்கள் ஒரு திறந்த புத்தகமாக இல்லை. There is no transparency in any of your lives. Be you ladies or gents, ஆண்களோ பெண்களோ, அவங்க யார்கிட்டையும் திறந்த மனதோடு ஒரு வாழ்க்கை இல்லை. ஸோ சீக்ரெட்டிவ். என்ன அச்சீவ் பண்ணீங்க, என்ன அச்சீவ் பண்ணியிருக்கீங்க, என்ன அச்சீவ் பண்ண முடியும், என்ன திரை மறைவில் என்ன சாதிச்சிங்க, எத்தனை கோடிகளை சம்பாதிச்சு எந்த வறுமையின் முதுகெலும்பை உடைச்சிங்க, அதை எவ்வளோ செலவு பண்ணிங்க, பிள்ளைகளுக்கு சேர்த்து வச்சுருக்கீங்க. ஒரு அரை பவுன் இருந்தது, இப்போ 50 பவுன் ஆயிருங்க. ஓகே, ஸோ வாட் 50 சாரன் நகை வச்சதுனால என்ன பண்ணியிருக்கீங்க, என்ன சாதிச்சிருக்கீங்க? நீங்கள் தானோ இல்லை உங்கள் பிள்ளைக்கு தான் என்ன பண்ணியிருக்கீங்க? கட்டி கொடுப்பீங்க, அவன் கொண்டு போய் முதல்ல அடகு வைப்பான். இங்கே லபதிபன் வயிற்றில் அடிச்சுங்க. நான் சிறுவாடை பெருவாடை சேர்த்து பிள்ளைக்கு போட்டு கொடுத்தேன், அவன் பெரிய இடம்னா அவன் போய் அடகு வச்சுட்டான், திருப்ப முடியல, இப்படி உட்காந்துருக்கான். எதுக்கு நீங்கள் வாயில் வயிற்றில் அடிச்சுக்கணும்? எதுக்கு இந்த பதஷ்டம்? விசுவாசிக்கிறவன் பதறான். உம்மை பற்றி உத்தம் இதயத்தோடு கூடியவர்களுக்கு உம்முடைய வல்லமை விளங்கும் பண்ணும்படி உம்முடைய கண்கள் பூமி எங்கும் உலாவுகிறது. உம்மை உறுதியாய் பற்றி கொண்ட மனதையுடைய உண்மையே நம்பியிருக்கிறபடியா அவனை பூர்ண சமாதானத்தோடு காத்துக்கொள்வீர். அவன் சொல்கிறான், வார்த்தைக்கு வார்த்தை அத்தனை முறை சொல்கிறான், நான் என் உழைப்பை நம்புகிறேன் சார், என் நாணயத்தை நம்புகிறேன் சார், என் மனசில் கெட்டது இல்லை சார், நான் யாருக்கு கெடுதல் யோசிக்கிறேன், எனக்கு அதெல்லாம் ஒன்றும் நடக்காது. அப்படி நடந்தால் எல்லாருக்கும் நடக்குதான் சார். இப்போ நான்லாம் அவன்கிட்ட போய் சுவிசேஷன் சொல்லப்போனால், அந்த மனுஷனுடைய சோஃபார் அந்த 10 to 12 மினிட்ஸில் பார்த்ததில் அவனுக்கு இருக்கிற பணிவினால அமைதியாக கேட்பான ஒழிய, மற்றபடி எதுக்கு சார், எனக்கு எல்லாம் இருக்குது சார், நான் என்ன பதில் வச்சுருப்பேன்? உங்ககிட்ட அவங்ககிட்ட இல்லாத நம்மக்கிட்ட இருக்கா? நம்மக்கிட்ட இருக்குதுன்னு கடவுள் சொல்ல இருக்கா? அவர் கொடுத்தது தான். எங்கே கொடுத்தாரு தெரியவே இல்லை, எங்கே இருக்குன்னே தெரியல, அப்படி தான் உட்காந்துருக்கோம். உங்களுக்குள்ளே ஏசு இருக்கிறாரா? ஆமேன். அது மட்டும் தான் இருக்குது. என்ன எங்கே இருக்கார், என்ன பண்ணுறாரு ஒன்றும் தெரியல. அவர் பெரியவரா? ஆமாம் பெரியவரும்பீங்க. நீங்கள் எப்படி நடந்துக்கிறீங்க? ரொம்ப சின்னவங்களாக நடந்துக்கிறீங்களே. அது மாத்திரம் சொல்லிட்டா சுண்டைக்காயோட கடுகு மாதிரி ஆயிடுது, மூஞ்சி துணோண்டு ஆயிடுது. இன்னொரு வசனத்தை காமிக்கிறேன். ரேண்டமாக தான் இன்றைக்கி சொல்ல முடியும், ஏன்னா பிகாஸ் ஆல்ரெடி டைம். ரோமருக்கு எழுந்திருப்போம் 8ஆம் அதிகாரம் 19ஆம் வசனம், புக் ஆஃப் ரோமன்ஸ். எல்லாம் நம்ம பார்த்தது தான். ரோமருக்கு எழுந்திருப்போம் 8ஆம் அதிகாரம்
18லேருந்தே வாசிப்போம். ஆதலால் இக்காலத்து பாடுகள் இனி நம்மிடத்தில் வெளிப்படும் மகிமைக்கு ஒப்பிடத்தக்கவைகள் அல்ல என்று எண்ணுகிறேன். அது பவுலோட எண்ணம். எப்படி நீங்கள் என்ன சொல்லுவீங்க? உங்களோட எண்ணமா? இக்காலத்து பாடுகள் இனி வெளிப்பட போகிற மகிமைக்கு ஒப்பிடத்தக்கவைகள் அல்ல என்று உங்களால் எண்ண முடியுதா? அதை நீங்கள் நம்புறீங்களா? என்ன பாருங்கள், நீங்கள் பைபிள் பார்க்க வேணாம். இக்காலத்து நீங்கள் இவ்வளோ பாடு, ஐயோ நீங்கள் யோபோடைய அக்கா, தங்கச்சி, அம்மா, சித்தி, நாத்தனார், ஏன்னோ நீங்கள் இக்காலத்து உங்களுக்கு பாடே தான் உங்கள் வாழ்க்கை. உங்களுக்கு என்ன பரவசமாக இருக்குது? இக்காலத்து பாடுகள் இனி வெளிப்பட போகிற மகிமைக்கு ஒப்பிடத்தக்கவள் அல்ல அப்படின்னு பைபிள் சொல்லு. அதை நீங்கள் நம்புறீங்களா? யோக மாதிரி இல்லைன்னு சொல்லி இதை நம்புறீங்களா? இனி வெளிப்பட போகிற நீங்கள் படுற பாடு இனி வெளிப்பட போகிற மகிமைக்கு ஒப்பிடத்தக்கவள் அல்லன்னு சொல்லி நம்புறீங்களா? அப்படியா? உடனே 4 பேர் உனக்கு நீ வழிமொழி, நீ முன்மொழி, நான் வழிமொழிகிறேன்னு கோரஸ் மாதிரி ஜால்ரா போட தான் தெரியும். ஆனால் மூஞ்சியில் ஏதாவது பிரகாசம் இருக்கா? மூஞ்சியில் ஏதாவது சந்தோஷம் இருக்கா? ஏதாவது ஒரு சவாலை எடுத்துக்கிறீங்களா? ஏதாவது விட்டு கொடுக்குறீங்களா? அதனால் உங்கள் வாழ்க்கையில் கட்டுகள் பலத்து போயிட்டே இருக்குது. அது சொல்லியும் உங்கள் வாழ்க்கையில் உணர்வே இல்லை. உங்கள் பிள்ளைகளை எப்படி வளர்க்குறீங்க? ஹவு டு யூ ரேர் யுவர் சில்ட்ரன்? நீங்களே இந்த லட்சணம் இருந்தால் உங்கள் பிள்ளைங்க என்ன லட்சணத்தில் இருப்பாங்க? நீங்கள் பிள்ளைங்க கல்யாணம் ஆச்சு, பிள்ளைகளை பார்த்தாங்க, பேரன் பேத்தி வந்துச்சு, சிலருக்கு ரொம்ப லேட்டாக வருது, அவங்களுக்குலாம் பிள்ளைகளை, என் பிள்ளைகளுக்கும் ஆர்டர் நல்ல பிள்ளைகளை கொடுத்து, அது பயாலாஜிக்கல் எஃபெக்ட்டுங்க. இட் இஸ் நாட் அ பிக் டைம் பிளெஸ்ஸிங் ஆஃப் காட். ஃபெர்டிலிட்டி கிளினிக்ஸ் வந்த பிற்பாடு இந்த தான் கத்தோட ஆசீர்வாதம் நீங்கள் சொல்லிக்கிறதுல உங்களுக்கு பெருமை வரவே கூடாது. கருத்தரிக்கும் மையம்ங்கிற சிகிச்சை அளவில் இன்றைக்கி மனுஷன் முன்னேற்றம் கண்ட பிற்பாடு நீங்கள் சொல்லக்கூடாது. உங்கள் பிள்ளைங்க ஆவிக்குரிய பிள்ளைகளை பெற்றெடுக்கிறாங்களா? தேவ திட்டத்தை பெற்றெடுக்கிறாங்களா? தேவ சித்தத்தில் இருக்கிறாங்களா? நீங்கள் இருக்கிறீங்களா? நீங்கள் இருந்து என்ன மாதிரி உங்களை பார்த்து அவங்க வாழ்வாங்க? நீங்கள் சபைக்கு போயிட்டு வந்த ஒரு மாதிரி தான், வேறு என்ன உங்கள் பிள்ளைங்க உங்ககிட்ட கற்றுருப்பாங்கன்னு நினைக்கிறீங்க? உடனே உங்களுக்கு சலிப்பும் சோர்வும். என்ன சோர்ந்து என்ன கழட்டினீங்க? சோறு வரும் உங்களுக்கு. அவன் தெரு தான், வயல் தான், வெளி தான், புல்வெளி தான். எனக்கெலாம் வெக்கமாக இருக்கு. அவன் இன்டர்வியூ பார்க்கும்போது எனக்கெலாம் இதெல்லாம் சொல்கிறதுக்கு சவாலாக தான் உங்ககிட்ட சொல்கிறேன். சக மனிதனாக பகிர்கிறேன். நம்மை விட வானம் பார்த்த பூமியாக இருக்கிற அநேக இடத்துல அவன் கடினமாக உழைச்சி வாழ்க்கையில் முன்னேறான். நம்மளை தேவன் இரக்கமாக ஆசீர்வதிக்கிறார். உபாகமத்தில் சாமி இஸ்ரேல் ஜனங்களை கொண்டு போய் கானானில் விடும்போது, நீங்கள் ஒன்றும் கழட்டலை, நீங்கள் ஒன்றும் வெட்டலை, நீங்கள் ஒன்றும் நடலை, ஒன்றும் பண்ணலை, நான் உங்களுக்கு இந்த தேசத்தை கொடுக்குறேன். எவனோ கஷ்டப்பட்டு அதை பொன் விளையும் பூமி போல் பாலும் தேனும் ஓடுகிற தேசம்னா அங்கே பாலும் தேனும் ஓடுறதில்ல. அதான் நீங்கள் எதை போட்டாலும் விளையும், எதை போட்டாலும் உங்களுக்கு விளைச்சல் இருக்குது, மகசூல் பார்ப்பீங்க. கொஞ்சம் நீங்கள் முயற்சி பண்ணிங்கன்னா நீங்கள் வாழ்க்கையில் சாதிப்பீங்கன்னா. அந்த லொக்கேஷன் பார்த்தீங்கன்னா எல்லா சீசனும் இஸ்ரேலில் இருக்குது. அந்த ஆதியாகமம் 8ஆம் அதிகாரம் 20-22 வசனம் வரைக்கும் சொல்கிறது போல் 4 விதமான முக்கியமான பருவ காலங்கள் இருக்குது. எல்லா இயற்கை வளங்கள் அதை சுற்றி இருக்குது. மலைகளும் பள்ளத்தாக்குகளும் உள்ள தேசம். எதுவும் அந்த ஊரில் குறை கிடையாது. ஆனால் உட்காந்தே திம்பேன், கர்த்தர் என்னை ஆசீர்வதிப்பார், அவர் எனக்கு ஐஸ்வர்ய சம்பந்தன்னு சொல்ல முடியாது. அதுக்கு தான் ஆண்டவர் அவங்களை கொண்டு போய் விட்டார். அதுக்கு தான் அவங்களுக்கு 430 வருஷம் எகிப்தில் ட்ரைனிங்கு, அடிமையாக இருந்து வேலை செஞ்சு சோத்திரம். அதனால் வேலைக்கு அவங்க அந்நியர்கள் இல்லை. வேலையை பார்த்தா அஞ்சுறீங்களே, வேலைனாலே ஓடுறீங்களே. சில லேடிஸ்லாம் லார்ட் லபக்குங்க தான். அவங்க ஒரு காலத்தில் செஞ்சால் இப்போ என்ன ஆச்சு? உட்காந்துட்டா இடுப்பு வலிக்குது, அங்கே சதைப்பிடிப்பு, இங்கே அரிப்பு. ஷேம் ஷேம் ஷேம். முட்டி போட முடியல, ரொம்ப நேரம் உட்கார முடியல, ரொம்ப நேரம் நிற்க முடியல. என்னது இது? அதுங்கெல்லாம் யார் வரத்துக்கு முதல் உதவி வரத்துக்கு முன்னாடியே அதுங்கெல்லாம் பிரசவிச்சிருங்கன்னு அவங்கள பற்றி எகிப்து பார்வோனுடைய மருத்துவச்சியை சொன்னாங்க. எப்படியே பெண்கள்லாம் அப்படியாக்கும் இப்படியாக்கும். இங்கே இருக்கிற பிள்ளைகள்லாம் எல்லாருக்கும் ஒரு ஆஸ்பத்திரி,
ஒன்று பெருசு, ஒன்று சின்ன, ஒன்று ப்ரைவேட்டு, ஒன்று பப்ளிக்கு. டியர், உனக்கு எல்லா விதமான மருத்துவம், இங்கிலீஷு கேட்கல, ஹிந்தி கேட்கல, தெலுங்கு கேட்கல, கன்னடம் கேட்கல, கேரளம் கேட்கல, எல்லாம் இயற்கை மருந்து கேட்கல, ஆயுர்வேதம் கேட்கல, அமுக்கிறது கேட்கல, குத்துறது கேட்கல. என்னையா இது? ஆனால் வாய்க்கு கேட்க எஹவா ராஃபா பரிகாரி. சொல்லுங்கள், பதில் சொல்லுங்கள். என்ன அபிஷேகம், என்ன வளர்ச்சி, என்ன இயேசு? இப்போ நான் பயங்கரமான மோசமான ஒரு நாத்திகன் உங்ககிட்ட கேட்குறேன், உங்கள் இயேசு என்ன இயேசுயா? எல்லாம் இங்கே தொட்டடாலாம் வலிக்குதுங்கிறீங்க, முடியலங்கிறீங்க. என்னையா இயேசு, என்ன நம்பிக்கை, என்னையா பைபிள்னா என்ன சொல்லுவீங்க பதில்? ஒன்றும் இல்லை, ரொம்ப நல்ல ஒரு பெருசு, ரொம்ப மனதுருக்கம் சொல்லுவீங்களா? சொல்லி இழுப்பீங்களா? அப்புறம் ஏங்க உங்களால் தின்ன ஜீரணம் ஆக மாட்டேங்குது? ஏங்க அல்சர் சுகமாக மாட்டேங்குது? ஏங்க தூக்கம் வர மாட்டேங்குது? இல்லை வலிக்குது தான். ஆனாலும் உங்களுக்கு நாங்கள் தான் அப்படி சொல்லுவோம், நாங்கள் வேலை செய்யாதவங்களுக்கும் வலிக்கும், வேலை செஞ்சாலும் வலிக்கும். ஆனால் உங்களுக்கு ஒரு பரிகாரின்னு ஒருத்தர் இருக்கார். எங்களுக்கு தான் பரிகாரி. நான் நாத்திகன், எனக்கு கடவுளே கிடையாது. என்ன தாங்கிட்டு இருக்காரு? உன்னோட நானும் தாங்கிட்டு இருக்கேனே, உனக்கு பரிகாரம் இல்லாமே நான் தாங்குறேனே, வெளியில் சொல்லிக்கிறதே இல்லையே. ஏன் வாயை கொடுத்து மாட்டிக்கிற? நான் வாட்கா உட்காந்து பெஞ்சை சூட ஏற்றிட்டு போயிடுவோம். நான் சண்டைக்கு வரல, நான் ஆரோக்கியமட்டுக்கு வரல. தெளிவு இல்லையே இவர். இதுக்கு ஒன்றும் இல்லாத அவன் கேட்குறாங்க. 4 பொம்பளைங்க படித்த பொம்பளைங்க கேட்குறாங்க, வக்கீல் கேட்குறாங்க. ஒரு அம்மா இருக்குது டாக்டர் ஷாலினின்னு. எப்படி கேட்குது? ஆனால் ரொம்ப மரியாதையான பொம்பளை, தலகணம் இல்லாமல், படிச்சிருந்தாலும் பக்காவாக பதில் சொல்லுது. உங்களை விட சிறந்த பெண்கள் இருக்கிறாங்க, போராட்டத்தில் இருக்க பெண்கள் இருக்காங்க. இவங்களை ஆர்டர் தாங்குறாருன்னு சொன்னால் அப்புறம் எதுக்குங்க கம்ப்ளைண்ட் பண்ணுறீங்க? ஏங்க இப்படி இஞ்சி குரங்கு மாதிரி இருக்கிறீங்க? ஏங்க பஞ்சத்தில் அடிப்பட்ட மாதிரி இருக்கீங்க? ஏங்க உங்களால் ஒரு 10 காசு கொடுத்துட்டு போக முடியல? யாக்கோ மாதிரி நல்லா இருப்பீங்க, நாங்கள் ஜோம் பண்ண எல்லாம் சரியாருன்னு சொல்லிட்டு போகிறீங்க, வாயிலே தோசை விட்டுட்டு. எப்படி சௌரியம்? இல்லை, எங்கள் வீட்டுக்காரர் தான் எல்லா காசையும் வச்சுருப்பார். இதெல்லாம் ஒரு ஆர்கியூமெண்ட்டா? இதெல்லாம் ஒரு ஸ்டேட்மெண்ட்டா? அவன்கிட்ட பேதரும் யோவான்னு சொன்னாங்க, வெள்ளியும் பொண்ணு என்கிட்ட இல்லை, என்கிட்ட இருக்கிறத அவனுக்கு தரேன்னு. உங்கள்கிட்ட இருக்கிறத கொடுங்க. அவர்கிட்ட வெள்ளியும் பொண்ணு இல்லை, உங்ககிட்ட வெள்ளியும் பொண்ணு இருக்குது, அது கொடுக்க வேணாம். சண்டை. வேறு என்ன இருக்குது கொடுக்குறீங்க, அதாவது கொடுத்துட்டு போங்க. சோத்திரம். ஆனால் கேட்டுட்டு எவ்வளோ வேணால் நாங்கள் கேட்போம். அது ஒரு பெரிய அபிஷேகம் எங்களுக்கு. யாருக்கும் கொடுக்கப்படாத கிருபை. ஓ டியர் கிரைஸ்ட். ஆர்பியத்தை பாருங்கள் சாமி. சரி, நம்ம அது முடிக்கலையே. இக்காலத்து பாடகளே உட்காந்துட்டோம். ஆதலால் இக்காலத்து பாடுகள் இனி நம்மிடத்தில் வெளிப்படும் மகிமைக்கு ஒப்பிடத்தக்கள் எல்லாம் என்று எண்ணுகிறேன். மேலும் தேவனுடைய புத்திரர் வெளிப்படுவதற்கு சிருஷ்டியானது மிகுந்த ஆவலோடு காத்து கொண்டிருக்கிறது. தேவனுடைய புத்திரர். அப்போ நீங்களாம் தேவனுடைய புத்திரராக இல்லை, தேவனுடைய புத்திரிகளாக இல்லை. நீங்களாம் இன்னுமே யாரோ பெத்த பிள்ளைகளாக இருக்கீங்களா, அநாதைகளாக இருக்கீங்களோ என்னவோ தெரியல. அது ஏனென்றால் சிருஷ்டியானது அழிவுக்குரிய அடிமைத்தனத்திலிருந்து விடுதலையாக்கப்பட்டு தேவனுடைய பிள்ளைகளுக்குரிய மகிமையான சுயாதீனத்தை பெற்றுக்கொள்ளும் என்கிற நம்பிக்கையோடு அந்த சிருஷ்டியானது சுய இஷ்டத்தினாலே அல்ல, கீழ்ப்படுத்தினவராலேயே மாயைக்கு கீழ்ப்பட்டிருக்கிறது. ஆகையால் நமக்கு தெரிந்திருக்கிறபடி இதுவரைக்கும் சர்வ சிருஷ்டி மேகமாய் தவித்து பிரசவ வேதனைப்படுகிறது. ஸோ தேவ புத்திரிகளாக எழும்புங்க. You are the daughters of God, daughters of Zion. You are anointed people. ஜெபத்தில் நீங்கள் எப்படி வளர வேண்டியிருக்கு, எப்படி முன்னேற வேண்டியிருக்கு. உங்களுக்கு நான் இப்போ வெறும் அறிமுகமான அஸ்திபாரங்களை தான் போட்டிருக்கேன். ஸ்தோத்திரிப்போம், கேளுங்க ஆண்டவர்கிட்ட.